Hello students, welcome to Siddhi Educational Academics. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்டு 2 எம்சிசி கவுன்சிலிங்கில் நமக்கு என்ன டேட் மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா இது நிறைய பேருக்கு தேவை அண்ட் இதில் சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபியூ ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. இன்னுமே ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா முடியலன்னா சில நியூஸ் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல்ரெடி விட்டுருக்காங்க. ஸோ சில காலேஜுக்கு நியூஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டைமில் எனக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் பர்மிஷன் கிடைச்சதுனால நியூ சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கான அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ரவுண்ட் 2 டிலே ஆயிருக்கு. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி, ரைட். இப்போ வந்து எப்போ முடிய போகுது? ஏன்னா நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக் பண்ணியிருப்பீங்க. நேற்று கூட ஒரு பேரண்ட் நம்மளை கேட்டிருந்தாங்க, சார் ரீசெட் ஆப்ஷன் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுற டேட் அவங்க வந்து 16ஆம் தேதிக்கு தள்ளிட்டாங்க, வரக்கூடிய மண்டே. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாய்ஸ் லாக்கிங்க்கு ஃபைனல் டேட்டாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணல, அதனால தான் நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடல. இப்போ 16ஆம் தேதி செப்டம்பர் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மணி இருந்து நீங்கள் இந்த சாய்ஸ் லாக்கை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ரவுண்ட் 2க்கு இது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் சார், இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை, இப்போ ஆல் இண்டியாவில் எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஆசை இருக்குது, நான் நியூவாக பண்ணிட்டுமானா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் அவைலபிள் அப் டு 3 PM. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 3 மணி வரைக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது சர்வர் டைம் பொறுத்த வரைக்கும் சிம்பிள். 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணணும், மண்டேக்குள்ளே பண்ணிக்கலாம். மண்டே அன்னைக்கு பண்ணுற மாதிரி தான் 3 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிக்கலாம். 12 மணிக்கு மேலே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் லாக்கு தனியாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் டைம் பார்த்துடலாம். ஸோ 6 செப்டம்பரில் ஆரம்பித்து எப்படா முடியும் அப்படி சாய்ஸ் லாக்கிங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா லாக் பண்ணக்கூடிய டேட் வந்து சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் 4 PM 16th September 2024 அப் டு 11:55 PM. ஒன்றும் இல்லாமா டேட்டா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து கரெக்டாக 4 மணி அந்த மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் டைமில் ஆரம்பித்து நைட்டு 11:55 அதாவது 12 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். அவ்வளோதான் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். சார் இன்கேஸ் நான் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டேன், வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தேன், ஏதாவது ஒன்று பண்ணி மறந்துட்டேன் அப்படின்னா இப்போயே அதுக்கான ரெவடியே சொல்லிடுறேன், ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகிடும். பட் ஆனால் அந்த கவனக்குறைவு பண்ண வேணாம். என்னோட அட்வைஸ் எல்லோருமே போய் ஒரு மேனுவலாக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. என்றைக்கு பண்ணிக்கிறீங்க? மண்டே. அவ்வளோதான். உங்களுக்கு சீட் என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் நடக்கும். ஸோ 2 நாள் ரிலாக்ஸாக விட்டுருங்க. அண்டு 19ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சா என்ன அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சிடும். சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட் என்ன தெரியுமா இருக்கும்? 20th செப்டம்பராக இருக்கும். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் காலேஜ். ஏன்னா உங்களுக்கு 19 ரிசல்ட், அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரு 7 நாட்குள்ளே நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணி சீட் அலாட் ஆயிடுச்சா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படின்னா 27ஆம் தேதி அண்ட் 27ஆம் தேதி முடிக்கல, இந்த 28, 30ஆம் தேதிக்குள்ளே அந்த பர்டிகுலர் காலேஜ் இந்த பையன் என் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த சீட் ஃபுல் ஆகிடுச்சு, இல்லையா இந்த பையன் என் காலேஜில் ஜாயின் பண்ணலை, ஸோ சீட் வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவுன்சிலோட ரவுண்ட் 2க்கும் அந்த சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தட் வந்து 28ஆம் தேதி 30ஆம் தேதி காலேஜ் வந்து யார் ஜாயின் பண்ணலைங்கிறத எம்சிசி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே ஆல் இண்டியாவில் 19ஆம் தேதி சீட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான தகவல். சார் இதுவும் ஸ்டேட் கவுன்சிலிங் டைமும் கொலாப்ஸ் ஆகுமா? நான் இதை அட்டன் பண்ணுறப்போ இதில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, அப்போ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டுலாம் தனியாக வீடியோ போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் மட்டும் இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ரவுண்டு 3 வந்து 3rd அக்டோபரில் ஆரம்பிக்குது. சாய்ஸ் லாக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8th அக்டோபர் வரைக்குமே தரோம். ரிசல்ட் வந்து 11th அக்டோபர் வரைக்கும் போகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் நமக்கு 3rd ரவுண்ட் நடக்குது. கடைசியாக ஸ்பெஷல் வேகன்சிக்கு ஒரு டென்டேட்டிவ் கொடுத்துருக்கான். 22ல் ஆரம்பிக்குது அண்ட் 28 அக்டோபர் வரைக்குமே நமக்கு போயிட்டுருக்கு. இது வந்து ஸ்டே வேகன்சிக்கான பாயிண்ட். ஸ்பெஷல் வேகன்சி இருக்கான்னு இன்னும் நமக்கு தெரியல. ஸோ ஸ்பெஷல் வேகன்சி வந்துச்சுன்னா அதுவும் நம்ம அதுக்கு வீடியோ போட்டுடலாம். இதுதான் இந்த வீடியோவோட நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. மறக்காமல் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் இருப்போம். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுங்க அன்றைக்கி தேதியில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்.
ஃபைனலாக வீடியோட எண்டில் நம்ம அகாடமிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரி, நம்ம அகாடமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீட் 2025க்கு நம்ம 1 இயர் பேட்ச் நடத்திட்டுருக்கோம். இந்த 1 இயர் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் எனக்கு ஃபவுண்டேஷன் தெரியல சார், நான் அகாடமிக்கில் படிச்சிருக்கேன், நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், எனக்கு அந்த ஃபவுண்டேஷன் சொல்லி தரலைன்னா நம்ம அகாடமியில் அதுக்கு மட்டுமே யூனிக்காக கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அகாடமிக் வகையில் ஸ்ட்ராங் ஆகணும், ஃபவுண்டேஷனில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு அகாடமியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணணும். கிளாஸஸ் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம டாப்பர் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அகாடமியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்கே டீச்சர்ஸ் பேஸ் பண்ண அகாடமி தான் ரன் ஆகுமே தவிர்த்து ரிசல்ட் பேஸ் பண்ண அகாடமி ரொம்ப நாள் ரன் ஆகாது அப்படின்னு புரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் திங்க் பண்ணுங்கள். ஒரு அகாடமி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்க்கு அவங்க சொல்லியது புரியுதான்னு பாருங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெக்வெஸ்ட்டாக சொல்லுவேன். ஏன்னா 1 இயர் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வருஷமாக ஒரு பிரேக் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறப்போ மாணவர்கள் சொல்லக்கூடிய இந்த தாட்ஸை தான் நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக ஒரு அகாடமியை சூஸ் பண்ணுங்கள். அதே நேரம் நம்ம அகாடமியில் ஃபிசிக்ஸில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கவனம் கொடுக்குறோம். ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம். யூனிக் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் நம்ம தனியாக எடுத்து நடத்திட்டுருக்கோம். ப்ளஸ் எல்லாருக்குமே ஃபுல் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலிங்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெமோ கிளாஸஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக யூடியூப்லேயே லைவாகவே கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். டீச்சிங் வந்து மணிக்கணக்கில் ஹவர் பேஸில் உங்களுக்கு நான் நிறைய குவாலிட்டியான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். நேற்று கூட கிங்டம் ஃபங்கை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டெப்த்தாக சொல்லித்தர முடியும் சொல்லித்தரப்பட்டிருக்கு, தமிழ்லேயே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் எல்லா இதையும் பயன்படுத்திக்கிங்க. ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் லைவ் கிளாஸஸ் வரீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டுக்கு நான் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. தாராளமாக நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஃபர்தர் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வரலாம். அது வரைக்கும் உங்களோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கம்மா. ஆல் த பெஸ்ட். நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.